ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் இப்போ நியூட்ரலாக இருக்குது. எந்த அனாலிசிஸ்ட்டும் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. அனாலிசிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது பேங்கை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்ல டீசென்ட்டான இன்கம் தான். ஜென்ரலாக இது ஆவரேஜ் லெவல்னு வச்சுக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. பிபி அண்ட் பிஇயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இதுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ இவங்க வந்து கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 94.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலாக இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ வந்து பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் போன தடவை காட்டில் கிட்டத்தட்ட 50%, கிட்டத்தட்ட ஒரு 50% இல்லை 40% குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 40 to 30% குறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி புக் வேல்யூ ஆஃப் ஷேர் வந்து 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 16.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால புக் வேல்யூ இபிஎஸ் வந்து 67.7ங்கிற லெவலில் இருக்காங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் என்பிஏ நம்ம வந்து பார்க்கணும். என்பிஏ வந்து 1.44 இருக்குது. இது லெஸ் தென் 3ங்கிறது வந்து ஒரு நல்ல பெரிய பாசிட்டிவான அம்சம் தான். அதே மாதிரி நெட் என்பிஏவும் வந்து இப்போ 1க்கு கீழே தான் இருக்குது. 0.85%. அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் கடன் வந்து நல்லா ஹையாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். என்ஐஎம் அதே மாதிரி 3.49, இதுவும் வந்து நல்லா ஹையாக இருக்குது. மிச்ச பேங்க்கை வந்து நேஷனலைஸ்டு பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இதுவும் நல்லா ஹையாக தான் இருக்குது. இவங்க மார்ஜின் வந்து நல்லா எடுக்கிறாங்கிறது நம்மளுடைய புரிதல். குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே காலகட்டத்துக்கு ரெவன்யூ 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கியூ டு கியூன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 93 கோடி 100 கோடி நெருக்கி ரெவன்யூ கூட எடுத்திருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி ஒரு 30 கோடி ரூபாய் கிட்டக்க நெட் ப்ராஃபிட் கூட எடுத்திருக்கிறாங்க. அதனால இபிஎஸோட லெவல் 18.1ங்கிற லெவலில் இருக்குது. இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான், ஜிக்ஸாக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கிறான் நெட் இது வந்து. ஆனால் அந்த 16 கீழே இறங்கவும் இல்லை, 18க்கு மேலே போகவும் இல்லை. இப்போ தான் 18.1 வந்திருக்கிறான். எப்பயிலேருந்து இவன் 2021 இந்த ரேஞ்சில் வந்து அப்படியே சிக்ஸாக்காக பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு போகிறாங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது. எம்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் 0.03% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 0.22% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம். எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டதுக்கு வந்து 490லேருந்து 235 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரேஞ்சு. அதை உடச்சி போனாங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குங்கிறத பார்க்கலாம். இதோட நெக்ஸ்ட் குவார்ட்டரோட இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா 17.35 இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ரேஞ்ச் கிடைக்குதுன்னா 761லேருந்து 555 பாட்டம் லைன் வரைக்கும் கிடைக்குது. அப்போ 505, 586, 683, 761 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் 947க்கான ஸ்கோப்பும் இருக்குங்கிறது நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் நம்ம வந்து போட்டோம். சார்ட்டில் வந்து நான் 744 வரைக்கும் 761 வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். நான் 900 800 நான் போடலை. சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆக்சுவலாக நெட் இவன் வந்து பேங்க் வந்து இப்போ இந்த பேங்க்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கிறா, 2023 லோ வச்சுட்டு 2023 செப்டம்பரில் ஹை வச்சிருக்கிறான் 611 ரூபா. 611 ரூபா ஹை வச்சுட்டு கீழே இறங்குறான். இப்போ இவன் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறானா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறானா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ மந்த்லியில் போட்டு பார்ப்போம். மந்த்லியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவன் அப் ட்ரெண்டு கரெக்ஷனில் தான் இருக்கிறான். அப் ட்ரெண்டு கரெக்ஷனில் இருக்கிறான்னு சொல்கிறோம். மந்த்லியில் போட்டோம்னா அப் ட்ரெண்டு கரெக்ஷனில் இருக்கிறான். டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகிருக்கே தவிர்த்து டவுன் ட்ரெண்டுங்கிறத நம்ம பியூராக கன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ இப்படி நம்ம பார்த்துக்கிறோம். இதோட இப்படியே கூட மேலே ஏறலாம். ஏன்னா பியூராக டவுன் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் டவுன் ட்ரெண்டோட இனிஷியல் அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் காட்டில் கீழே இருக்காங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க 505 தான் பிரேக் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். 505 பிரேக் பாயிண்ட்டாக மேலே உடச்சி போனான்னாக்க ஃபஸ்ட்டு லெவல் வந்து 566லேருந்து 586. இப்போ இது ரெண்டுத்துக்கான மிட் பாயிண்ட் 530லேருந்து 541. 586
இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். 586 பிரேக் அவுட் கொடுத்தாருனாக்க சான்சஸ் வந்து 683 இருக்குது. நம்ம வந்து மிட் பாயிண்ட் எப்போதுமே கால்குலேட் பண்ணிக்கணும். மிட் பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறது 120 60ன்னு வச்சா கூட 600 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். 683 உடைச்சானா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது 744லேருந்து 761க்கான சான்சஸ் இருக்குது. இது அப் ட்ரெண்ட் அப்படியே மேலே எடுத்து லீடு எடுத்தாருனாக்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 566 டு 586 நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 683 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்புறம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 744 டு 761. சப்போஸ் அவன் டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகி டவுன் ட்ரெண்ட் லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க 447 இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட். ஏற்கனவே அந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்து மேலே போக துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, சப்போர்ட் மேலே போக முடியல, பிரேக் அவுட் கொடுக்க முடியலன்னா 444 கீழே உடைச்சானாக்க 407 செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்னு எடுத்தோம்னா 308 டு 316 இருக்குது. அதுக்கப்புறம் 268க்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து ஹைட் பண்ணுவோம். ஹைட் பண்ணிவிட்டு ஃபிபினாசி என்ன பண்ணணும்னாக்க ஃபிபினாசி போடணும். மேலேருந்து இந்த லோலேருந்து இந்த லோ வரைக்கும் ஃபிபினாசி போடுவோம். அப்படி ஃபிபினாசி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதே பாயிண்ட்டு தான் ஒரு முன்ன பின்ன ஒரு 10-20 ரூபா முன்ன பின்ன போட்டு ஒரு 5-6 ரூபா டிஃப்ரென்சஸில் இதே பாயிண்ட்டு நமக்கு வந்து இருக்குது. 741 நமக்கு 744ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி இது வந்து ஃபிட் ஆகுதுங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது. அதனால் அவன் அப் ட்ரெண்டாக லீடு எடுத்து போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து 744 டு 761 அப்படிங்கிறத இப்போ ஒரு டாப் லெவலாக வச்சுக்கலாம். அதையும் உடச்சு போகலாம், பட் இப்போதைக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னால் 447 உடைச்சானா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் 407, அப்புறம் செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் 308 டு 316, தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட் 268 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது. நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.